நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்ல நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்ல நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே கிளைகளே கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்ல நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். தேடி வரும் தெய்வமாய் ஓடி வந்தழைக்கின்றார் ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜெபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார், ஆவலோடு கூடி வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையால் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையால் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்ல நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயோடும் இன்று இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், திருத்தொண்டர் அனைவரோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரின் அருட்பெருக்கால் நாம் இப்பொழுது தவக்காலத்தில் 3வது ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஞாயிறு நமக்கு அருளும் ஆசீரும் தந்து அன்னையினுடைய பரிந்துரையோடு கூட மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
ஒவ்வொரு நாளும் நாம் புது புது அனுபவங்களை பெற வேண்டும். அனுபவங்கள் தான் நம்மை முழு மனிதனாக மாற்றுவதற்கான ஒரு வழி. இந்த அனுபவங்கள் நமக்கு பல பாடங்களை சொல்லித் தருகின்றன. ஆகவே புது அனுபவங்களை பெற மறுத்த நேரங்களுக்காக பழையதே தான் எனக்கு வேண்டும், பிடித்ததே தான் பிடித்து கொண்டிருப்பேன் என்று பிடிவாதமாக வாழ்ந்த நேரங்களுக்காக, புதிய அனுபவத்தையும் புதிய உலகத்திற்குள் செல்ல விரும்பாமல் இருந்த நேரங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி வளர்ச்சிக்கும் வாழ்விற்கும் வழியான புது அனுபவம் வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் காரணமான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறை வேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றே. எங்களது தாட்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்தி மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து ரபிதம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல் எறிவார்களே என்று கதறினர். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ
நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 95 பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். 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 வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம்.
நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வும் கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறை பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்பிட்டிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் தாரும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோப்பை விட நீ பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து,
இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் இருக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்கு பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவரு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் மொல்ல நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலே எருசலேமிலோ வழி மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தோ மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவர் உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சாமாரிய பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சாமாரியா அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாட்கள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உம் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, புது அனுபவங்கள் பெற வேண்டும் என்பது இறைவனது திட்டம். மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் இது போன்ற புது அனுபவங்களை நமக்கு தருகிறார். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை 3 வாசகங்களையும் மையப்படுத்தி ஒரு சில கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 4 பிரிவுகளாக பிரித்து இந்த நற்செய்தியை, இன்றைய மறையுரையை அமைத்திருக்கிறேன். 1, நற்செய்தியினுடைய பின்னணி. யூதர்களும் சமாரியர்களும் ஒருவரை ஏற்றுக்கொள்வது இல்லை. யோவான் நற்செய்தியிலே இந்த ஒரு பகுதி தான் சமாரியர்களை பற்றி, சமாரிய பெண்ணோடு உறவாடியதையும் பிறகு சமாரியர்கள் வந்து அவரை ஏற்றுக்கொண்டதையும் விரிவாக நாம் பார்க்கிறோம். மற்ற இடங்களிலே சமாரியர்களை பற்றி யோவான் அதிகமாக பேசுவதில்லை. ஆகவே இந்த ஒரு அதிகாரத்திலே, படிக்கப்பட்ட இந்த வாசகத்திலே எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆக யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் நல்ல உறவு இருந்ததில்லை. அவர்கள் நேரடியாக நாங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றார்கள், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள் என்றார்கள். ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யூதர்களிடம் இருந்தது. ஆகவே சமயம், சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், பண்பாடு ஆகிய எல்லாவற்றிலும் அவர்கள் சமாரியர்களை விட உயர்ந்தவர்கள் என்று எண்ணி அவர்களோடு அதிகமாக பழகுவதோ உறவு வைத்து கொள்வதோ இல்லை. இந்த பின்னணியில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியை
நமக்கு பல கருத்துக்களை சொல்லுகிறார். ஒவ்வொன்றாக அடுக்கி சொல்லுகிறேன். அருமையான இந்த பகுதியை உள்வாங்கி அருளோடு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இரண்டாவது பகுதி, சமாரிய பெண்ணுடன் உரையாடும் இயேசு. கிணற்றடியிலே இயேசு தண்ணீர் குடிப்பதற்காக சென்றார். அங்கே ஒரு சமாரிய பெண் வருகிறாள். அவளிடம் தண்ணீர் கேட்பதாக நாம் பார்த்தோம். அந்த பெண் படிப்படியாக இயேசுவோடு உரையாடிய பொழுது அவருடைய கருத்துக்களை எப்படியெல்லாம் உள்வாங்கி திறந்த மனதோடு அவரை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் இந்த பகுதி. சுருக்கமாக ஆனால் தெளிவாக சொல்லுகிறேன். தண்ணீர் கேட்பது ஒரு யூதன். ஆகவே அவள் கேட்கிறாள், யூதர்கள் எங்களோடு எந்த விதமான ஐக்கியமும் இல்லையே என்று இன்றைய வாசகத்திலேயே அவள் இவ்வாறு சொல்லுகிறார். நாம் படித்த இந்த பகுதியின் 9வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியர்களோடு பழகுவதில்லை. ஆகவே நீர் எப்படி என்னிடம் கேட்கலாம் என்று சொல்ல அவரும் தொடர்ந்து பேசுகிறார். பேசுகின்ற பொழுது அவள் இயேசுவை பார்த்து, நீர் ஒரு மதிப்புமிக்க மனிதர் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஐயா என்று சார் என்று சொல்லுகிறாள். மீண்டும் உரையாடல் தொடருகிறது. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உன் கணவரை அழைத்து வா என்று சொன்ன பொழுது, எனக்கு கணவர் இல்லை என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார், உனக்கு 5 கணவர்கள், இப்பொழுது நீ வைத்திருப்பதும் உன்னுடைய கணவர் அல்ல என்று சொன்ன பொழுது அவள் இவரை ஒரு இறைவாக்கினராக காணுகிறாள். தன்னை பற்றி சொல்லுகிறாள். அவள் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, அவசரப்படவில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என்றெல்லாம் இப்பொழுது பேசுகிறார்களே, அப்படி அவள் பேசவில்லை. அவள் தெளிவாக சொல்லுகிறாள், ஆம், இப்பொழுது நான் இருப்பது என்னுடைய கணவர் அல்ல என்று. அது அவளுக்கு ஒரு அசிங்கம் போல தோன்றினாலும் அதை உள்வாங்கி உள்ளதை உண்மையை சொல்லுகிறாள். அதனால்தான் இந்த உண்மையை கண்டுபிடித்ததற்காகத்தான் இயேசுவை அவள் என்ன சொல்லுகிறாள், நீர் இறைவாக்கினர் என்று, யூ ஆர் எ ப்ராஃபட் என்று சொல்லுகிறாள். இறுதியாக அவள் இயேசுவை மெசியாவாகவும் கண்டுகொள்கிறார். நானே வாழ்வு தரும் அந்த நீரூற்று என்று சொல்லுகின்ற பொழுது அவள் அவரை மீட்பராக பார்க்கிறாள், மீட்பராக ஏற்றுக்கொள்கிறாள். ஓடோடி சென்று பிறரையும் அழைத்து வருகிறாள். இதுதான் சுருக்கமாக அவள் இயேசுவும் சமாரிய பெண்ணும் நடந்த உரையாடல். இதை சற்று விரிவாக நாம் காண்போம். இந்த இயேசுவை பார்த்து இறைவாக்கினராக பார்த்து அவளை ஒரு மெசியாவாக பார்த்த அந்த புது அனுபவம் பெற்ற அந்த பெண்மணி இப்பொழுது என்ன சொல்லுகிறாள், எப்படி இயேசுவை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்கிறாள் என்பதை நாம் சற்று விளக்கமாக பார்ப்போம். யோவான் படிப்படியாக, மெதுவாக மற்றும் தெளிவாக சமாரிய பெண் வழியாக ஒரு சில முக்கியமான பாடங்களை உரையாடல் மூலம் நமக்கு சொல்லுகிறார். அதுதான் கருத்து. அவர் வெறும் அவருடைய கருத்து சமாரியர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை. இந்த இயேசு யார் என்பதை சமாரிய பெண் வழியாக நம் அனைவருக்கும், இந்த 21வது நூற்றாண்டிலே வாழுகின்ற நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் இது. அதைத்தான் நான் உங்களுக்கு வைக்கிறேன். என்ன பாடங்கள்? ஏறக்குறைய ஒரு 5 சிறிய பாடங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உண்மையான வாழ்வளிக்கும் தண்ணீர் நானே. இந்த தண்ணீர் என்பது பழைய ஏற்பாட்டில் அதிகமாக சொல்லப்படுகிறது. தண்ணீர் என்பது இறைவனுடைய அருளை குறிப்பது என்பது எல்லோருக்கும், சமாரியர்களுக்கும், ஐநூலை புரிந்து கொள்கின்ற தோரா என்று சொல்லுகின்ற அந்த நூலை நம்புகின்ற அவர்களுக்கு இது நன்கு புரியும். யூதர்களுக்கு இன்னும் அதிகமாகவே புரியும். ஆகவே தண்ணீர் என்பது ஏசாயா இறைவாக்கினர், எரேமியா இறைவாக்கினர், எசேக்கியேல் இறைவாக்கினர் போன்ற எல்லாருடைய இறைவாக்கு புத்தகங்களும் இருக்கிறது. ஏசாயா சொல்லுவார், மகிழ்வோடு வந்து முகர்ந்து செல்லுங்கள், தாகமாக இருப்பவர்களே வாருங்கள், இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய அருள் ஆசிரை பெற்றுக்கொள்ள கூப்பிடுகிறார். ஆகவே இந்த தண்ணீர் என்பது அவர்களுக்கு நன்கு புரிந்த ஒன்று, த லிவிங் வாட்டர். ஆகவே அது எவ்வளவு அவசியமானது, அத்தியாவசியமானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். 2வது சிறிய பாடம், உண்மையான வழிபாடு. நீங்கள் இங்கே அங்கே என்று வழிபடுகிறீர்கள், இடம் பெரிதல்ல. கெரோசின் என்ற அந்த மலையிலே நீங்கள் கும்பிடுகிறீர்கள், தேவையில்லை. எருசலேமிலே நாங்கள் கும்பிடுகிறோம், அதுவும் தேவையில்லை. எது தேவை? ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும். அதுதான் உண்மையான வழிபாடு என்று, த ட்ரூ வர்ஷிப் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாடம், நமக்கும் அதைத்தான் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள்,
உண்மையான வழிபாடு நம்மிடம் இருக்கிறதா என்று எவ்வளவு நேரங்களில் போலி பித்தலாட்டங்களை நாம் பண்ணுகிறோம். எந்த அளவிற்கு இந்த ஆலயத்திற்குள் வந்தாலும் வேறு எதிரியை நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய இயலாமையை எண்ணி பிறரை கோபப்படுத்த பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் சகஜமாக நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான வழிபாட்டிலிருந்து வெளியே இழுத்துச் செல்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, காலம் வந்தே விட்டது, கிறிஸ்து என்னும் மெஸ்ஸியா வந்து விட்டார், உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற நானே அவர் என்று அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். அருமையான பாடங்களை சொல்லி, நான் தான் ஆண்டவர், என்னிடம் வாருங்கள் என்று அவருக்கு சொல்லித் தருகிறார். மீண்டும் அவர் 4வது பாடமாக த மெஸ்ஸியா என்ற அந்த பாடத்தை சொன்ன பிற்பாடு 4வது, இறை ஆட்சியில் அனைவருக்கும் இடம் உண்டு, யாரும் வெளியே இருப்பதில்லை, வெளியே தள்ளப்படுவதில்லை. த மிஷன் தீம், இதுதான் முக்கியமான ஒன்று. யோவான் அதிகமாக இதையும் இதற்கு அடுத்து வருகின்றதையும் தான் அதிகமாக ஆழப்படுத்தி நமக்கு சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய இறை ஆட்சியில் யாரும் வெளியே தள்ளப்படுவதில்லை, யாரும் வெளியே இருப்பதில்லை, எல்லோருக்கும் அங்கே இடம் உண்டு. யூதர்கள், சமாரியர்கள் என்று அனைவருக்கும் இடம் உண்டு, யாரும் வெளியே தள்ளப்படுவதில்லை. த மிஷன் தீம், ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்தது அனைவரையும் ஏற்றுக்கொள்வதற்காக. ஆகவே அதோடு கூட அடுத்ததாக 5வதாக நாம் பார்ப்பது, இந்த புது அனுபவம் பெற்ற அவள், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், வாழ்வளிக்கும் தண்ணீரை பெற்றிருக்கிறேன், மெஸ்ஸியாவை பார்த்திருக்கிறேன் என்ற புதிய புதிய அனுபவங்களை பெற்ற அந்த பெண்மணி இறுதியாக சென்று ஒரு மிஷினரியாக பிறரையும் அழைத்து வரக்கூடியவராக மாறுகிறார். அவர் புது அனுபவம் பெற்றவள் ஊருக்குள் சென்று பிறரையும் அழைத்து வந்தார். வந்து பாருங்கள் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெஸ்ஸியாவாய் இருப்பாரோ என்று சொல்லுகிறார். ஆகவே தன்னுடைய நிலையை பற்றி அவள் கவலைப்படவில்லை. உள்வாங்கி, இது ஒரு அருமையானவரிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஆகவே என்னை பற்றி அதிகம் அறிந்திருக்கின்ற இவர் நிச்சயமாக ஒரு மெஸ்ஸியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அவமானங்கள், தன்னுடைய வாழ்வை விட்டுவிட்டு ஓடோடி சென்று இப்படி ஒரு புதியவர் இருக்கிறார், வாருங்கள் என்று பிறரிடம் செல்கிறார். வந்து பாருங்கள் என்ற இந்த வார்த்தை யோவான் நற்செய்தியில் மிகவும் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அவர் நான் தான் என்று சொல்வதில்லை, வந்து பாருங்கள் என்று சொல்லுவார். ஆகவே வந்து பாருங்கள் என்று இவள் வழியாக உலக மக்கள் அனைவருக்கும் அவர் அழைப்பு விடுக்கிறார். யூனிவர்சலிசம், எல்லோரும் இந்த அன்பின் வாழ்க்கையிலே, அருளின் வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். த யூனிவர்சல் சால்வேஷன். ஆகவே ஒரு அருமையான பகுதியை நமக்கு யோவான் சொல்லித்தருகிறார். யாரும் ஆண்டவருடைய அருளிலிருந்து வெளியே அனுப்பப்படுவதும் இல்லை, வெளியே தள்ளப்படுவதும் இல்லை. எல்லோரும் ஆண்டவருடைய அருள் ஆசீருக்குள் வாழ முடியும். சமாரியர்கள் என்றோ அல்லது வேறு எந்த தளத்தில் இருந்தோ நமக்குள் எந்த வேறுபாடும் இல்லை என்ற பாகுபாடும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த சமாரிய பெண் மூலம் 4வது பகுதி, ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருவது என்ன, அதுதான் இன்றைய நமது பாடம். இந்த சமாரிய பெண் வருவாக உறவை மையப்படுத்துகின்ற இயேசு, உறவுதான் அனைத்தும் என்று சொல்லுகின்ற அருமையான தெய்வம். உறவை மையப்படுத்தியது இயேசு நிலை வாழ்வை அடையும் அனைவருக்கும் கொடுக்கிறார். அருள் அனைவருக்கும் உண்டு. No one is excluded from the love of God, from the grace of God. அதுதான் ஆண்டவர் அழுத்தமாக சொல்லுகிறது. அதாவது நீர் நிலம் வேறுபாடு இல்லை, ஆண் பெண் வேறுபாடு இல்லை, சமுதாய தளத்திலே வேறுபாடு இல்லை, பணக்காரன் ஏழை இருப்பவன் இல்லாதவன் என்ற வேறுபாடு எதுவுமே ஆண்டவரிடம் இல்லை. இந்த உறவைத்தான் ஆண்டவர் கட்டி காக்க இந்த நிகழ்வை நமக்கு யோவான் வழியாக சொல்லுகிறார். உறவை பலப்படுத்துகின்ற காரணிகளை நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் மிகவும் பரிச்சயமாக படித்திருக்கின்ற கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தில் இவ்வாறு படிக்கிறோம். கலாத்தியர் 3:28, இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். பால் வேறுபாடு கூட இல்லை என்று சொல்லுகிறார். ஆண் பெண் என்பது அடிப்படையாக இருக்க வேண்டிய வித்தியாசம்.
அது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே இல்லை என்று சொல்லுகின்ற அந்த உறவின் மையத்தை ஆண்டவர் நமக்கு இந்த பெண் வழியாக சொல்லித் தருகிறார். இந்த சமாரியர்களை ஏற்றுக்கொண்டதன் வழியாக, அருள் வாழ்வின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே திருத்தூதர் பணிகள் 10, 34, 35, 44, 45 படிக்கிறேன். கொர்நேலியுடைய வீட்டிற்கு, புறவினத்தாருடைய வீட்டிற்கு பேதுரு சொல்லுகிறார். முதலிலே போக மாட்டேன் என்று சொல்லுவார். பிறகு ஆண்டவர் இல்லை போ என்று சொன்ன பிற்பாடு, போன பிற்பாடு அவர் எப்படி ஒரு புது வாழ்வை பார்க்கிறார் என்று பாருங்கள், எப்படி ஒரு புது அனுபவத்தை பார்க்கிறார் என்று பாருங்கள். பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் என்று ஒரு புது வாழ்வுக்குள் செல்லுகிறார். அவருக்கு பழைய வாழ்வுதான் பிடித்தது, யூதர்கள் மட்டும்தான் என்று. ஆனால் இப்பொழுது ஒரு புது வாழ்வுக்குள் சென்றார். சென்ற பிற்பாடு அவர் மற்றவர்களையும் எப்படி அழைத்து வருகிறார் என்று பாருங்கள். 44, பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்படுவதை கண்டு பிரமித்து போனார்கள். ஒரு புது வாழ்வு, புது அனுபவம். அவர்கள் ஏதோ நினைத்து கொண்டிருந்தார்கள், கடவுள் நமக்கு மட்டும்தான் என்றார்கள், எங்களுக்கு மட்டும்தான், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆனால் தெளிவாக ஆண்டவர் பிறருக்கும் அவர்கள் மீதும் ஆவியானவர் இறங்குவதை கண்டு புது அனுபவத்தை பெற்றார்கள், மாறினார்கள். ஆகவே நம்மால் இந்த புது அனுபவத்தை பெற முடியும், பெற வேண்டும். இந்த பாடம் நமக்கு சொல்லித் தருவது தான் உறவுகளை பலப்படுத்த வேண்டும். ஒரு முறை எனக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. கடிதம் என்றால் ப்ரேயர் பெட்டிஷன். ஆண்டவரே, என்னுடைய மகள் ஏறக்குறைய 17 ஆண்டுகளாக அவள் சென்ற வீட்டிலே வாழ முடியாமல் அவருடைய மாமியாரின் தொல்லை அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது அந்த மாமியார் உடல்நலக் குறைவாக இருக்கிறாள், உதவி செய்ய ஆள் இல்லாமல் இருக்கிறாள். இருந்தாலும் பிடிவாதமாக வாழுகின்ற அந்த தாயிடம் என் மகளை அனுப்ப நான் ஆசைப்படுகிறேன். அவள் சென்று வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏதாவது ஒரு நல்ல வழியை சொல்லித்தாரும் தாயே, அவர்கள் வழியில்லாமல் சாக வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். என் மகள் வாழ்வதை விட அவர்கள் மரண நேரத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும். என் மகள் உதவி செய்வாள் என்பதை நான் நம்புகிறேன். உறவை பலப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று எழுதியிருந்தார்கள். இப்படிக்கு கண்ணீரோடு அன்னையின் பிள்ளை என்று வாழ முடியும், வாழ வேண்டும். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை படித்து முடிக்கிறேன். ஏசாயா புத்தகம், இறைவாக்கினர் புத்தகம் 65வது அதிகாரம் 1வது அதிகாரம். தன்னை விட்டு ஓடோடி சென்ற வேண்டாம் என்று சொன்ன அந்த மக்களிடம் ஊதாரி மைந்தனுடைய அந்த அப்பா எப்படி இருந்தாரோ அதே போன்று நம்மை அரவணைக்கின்ற தெய்வத்தை தான் நான் படித்து காட்டுகிறேன். முன்பு என்னிடம் எதுவும் கேளாதவர்கள் என்னை தேடி அடைய இடமளித்தேன். என்னை நாடாதவர்கள் என்னை கண்டுபிடிக்க இசைந்தேன். என் பெயரை வழிபடாத மக்களினத்தை நோக்கி இதோ நான், இதோ நான் என்றேன். அருமையான தெய்வம், உறவை பலப்படுத்துகின்ற தெய்வம். நீ ஓடிவிட்டாய் என்பதற்காக நான் உன்னை வெறுத்து ஒதுக்குகின்ற தெய்வம் அல்ல, வாழ வைக்கின்ற தெய்வம். இதோ நான், இதோ நான் என்று ஆண்டவர் அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அதே ஆண்டவர் ஊதாரி மைந்தன் வழியாக ஓடி செல்கிறார் என்று பார்க்கிறோம், கட்டி அணைக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த தெய்வத்தை தான் படிப்படியாக இந்த பெண்ணுக்கு ஒரு புது அனுபவமாக கொடுத்தார் இயேசு. அந்த அனுபவத்தை தான் நாமும் பெற வேண்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை, ஓம் டு டூம், ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். அருமையான இந்த வாழ்வு, ரம்மியமான வாழ்வு, ஒற்றுமை மிகுந்த வாழ்வு, மகிழ்வோடும் நிறைவோடும் உறவுகளை கட்டி அணைக்கின்ற அருமையான வாழ்வு, வாழ்ந்த அன்னையின் திருப்பிடத்து முன்னின்று ஜெபிக்கிறோம். அந்த அன்னை நமக்கு இந்த வாழ்வை, உறவை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே
யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் அவரிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். என் கண்கள் எப்போதும் ஆண்டவரையே நோக்கி இருக்கின்றன. அவரே எனக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகளை நம்பி நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருப்பது இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் என்ற உண்மையை உணர்ந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தூய ஆவியின் ஞானத்தால் வழிநடத்தப்படவும், இறை மக்களை இறை விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையும் வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். போர்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் இயற்கை சீற்றங்களாலும் மானுட பண்பு மங்கி வருவதாலும் இருண்டிருக்கும் இவ்வுலகு இருண்ட உன்னிலை நண்பகல் போல் ஆகும் என்கிற இறைவார்த்தை புத்தெழுச்சி தரவும், உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டின் ஆட்சியாளர்களும் வன்முறைகளை கைவிட்டு ஒளியின் ஆட்சியை நோக்கி பயணிக்கவும், அமைதி உணர்வை எழுப்பி மனிதநேயம் தழைத்தோங்க செய்யும் தலைவர்களாக செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பசித்தோருக்கு உணவிடுவது, திக்கற்றோருக்கு தஞ்சமளிப்பது, தேவையில் இருப்போர் தாகம் தீர்ப்பதே நீர் விரும்பும் உண்மையான நோன்பு என்பதை நாங்கள் உணர்ந்திட செய்யும். நாங்கள் அனைவரும் அறச்செயல்கள் புரிந்து இவ்வுலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழவும், எங்கள் நற்செயல்களை காண்போர் விண்ணகத் தந்தையை போற்றி புகழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசு சமாரிய பெண்ணுக்காக கிணற்றின் அருகில் காத்திருந்தது போல் எந்நாளும் ஆலயத்தில் நற்கருணை வடிவில் நம் வருகைக்காக காத்திருக்கிறார். இறைவார்த்தை வழியாகவும் திருப்பலி வழியாகவும் தனி ஜெபங்கள் வழியாகவும் இயேசுவோடு உரையாடும் போது தன்னை அப்பெண்ணுக்கு வெளிப்படுத்தியது போல நமக்கும் வெளிப்படுத்துவார் என்ற இறை நம்பிக்கையில் இத்தெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டும் சமூக ஊடகங்கள் வழியாக செபிக்கும் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களின் உள்மன தாகத்தை தீர்த்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளையோ பிறந்த நாளையோ கொண்டாடக்கூடியவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருக்கின்ற தம்பதியர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். தேர்வெழுதுகின்ற அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீர் வாழ உன்னில் நான் மகிழ வந்தே நான் வருகின்றேன். என் வாழ்வை பலியாகவே என் வாழ்வை பலியாகவே சகோதரிகளே, சகோதரர்களே, புது அனுபவம் பெற்று இறை அருளோடு வாழ வேண்டும் என்று நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து செபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இப்பலியினால் மன நிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது, உம்மை போற்றுவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறையன்பில் நெருப்பை பற்றி எரியச் செய்தார். ஆகவே வானதூதர்களோடும் இந்த பேராலயத்திலே கூடி ஜெபிப்போரோடும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளிநூல் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இந்த வாழ்ந்த அனைவரையும் உமது அன்பில் நிறைவேற செய்தலும். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு தருகின்ற புது வாழ்வும் புது அனுபவமும் அருளும் நம்மோடு என்றும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் என்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் உம்மை கண்டுகொள்ளக்கூடிய தாராள உள்ளத்தையும் புது அனுபவத்தையும் அருளையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். புது அனுபவத்தையும் அருள் வாழ்வையும் நமக்கு தருகின்ற ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு தாராள உள்ளத்தோடு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பலிபொருள் திருவுணவாய் மாறி வரும் நேரம் இது. நற்கருணை நம் உள்ளம் தவழ்ந்திடும் தருணம் இது. பலிபொருள் திருவுணவாய் மாறி வரும் நேரம் இது. நற்கருணை நம் உள்ளம் தவழ்ந்திடும் தருணம் இது. இது அப்பம் அல்ல ஆண்டவர் தானே, இனி நாமும் நாமல்ல கிறிஸ்து தானே. இது ரசம் அல்ல ஆண்டவர் தானே, இனி நாமும் நாமல்ல கிறிஸ்து தானே. மாறியே வருகிறார் நம்மை மாற்றவே, மாறியே தருகிறார் ஊற்றாகவே. மாறியே வருகிறார் நம்மை மாற்றவே, மாறியே தருகிறார் ஊற்றாகவே. நன்றியோடு மன்றாடுவோமாக. புது அனுபவத்தையும் அருளையும் தருகின்ற எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, விண்ணகத்தில் உள்ள மறைபொருளின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாகிய எங்களில் நிகழ்வது செயலளவிலும் நிறைவு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.
உங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.